வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட ஒன் டே சார்ட். நான் வந்துட்டு சிம்பிளாக வச்சுக்குவேன். இன்றைக்கி சார்ட் அடிங்க. அதாவது லாங் டர்மாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லைனை நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெண்ட் லைன்னு போயிட்டு இதுதாங்க மேலே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்ராக்சிமேட்லி. இதை இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு சப்போர்ட் லைனையும் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட எப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்வாட் லைக் திஸ். ஓகே, இப்போ என்னென்னா மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருக்கும்போது என்றைக்குமே மார்க்கெட் ஒரு ரேஞ்சில் போயிட்டுருக்கும்போது இப்படி போகும். மேலேயும் கீழேயுமா கொஞ்சம் இப்படி. இதுதாங்க வந்துட்டு மார்க்கெட்டோட பேட்டர்ன். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, இப்போ நம்ம இந்த பர்டிகுலர் கேஸை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா மார்க்கெட் வந்துட்டு கொஞ்சம் மேலேயும் கீழேயும் போச்சு, கீழே வந்துச்சு, மறுபடியும் மேலே போய் இட் இஸ் ட்ரேடிங் ஹியர். இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நோட் பண்ணுறது என்னென்னா, இது கொஞ்சம் மேலே போச்சு எக்ஸஸ் ப்ரைஸ், மறுபடியும் கீழே வரத்துக்கு ட்ரை பண்ணுது. இது தாங்க நியூஸு. இப்போ நாளைக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்? இது வந்துட்டு ஒன் டே சார்ட். என்றைக்குமே வந்துட்டு ஒரு ஒன் டேவாக ஒரு ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவாக பார்த்துக்குங்க. என்றைக்குமே ஒரு அனாலிசிஸ் பண்ணும்போது. இப்போ ஒன் டேக்கு அப்புறம் நம்ம போவோம் 15 மினிட்ஸ் சார்ட். 15 மினிட்ஸ் சார்ட்டில் போயிட்டு இன்றைக்கி என்ன பேசணும், இன்றைக்கி எப்படி மார்க்கெட் பிஹேவ் பண்ணிச்சு, நாளைக்கு என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதாவது 15 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எந்தெந்த இடத்துல வருதுன்றதை நான் மார்க் பண்ணி கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ரெசிஸ்டன்ஸ் வில் பி இன் ரெட் கலர். இது ஒரு ரெசிஸ்டன்ஸுங்க, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு. லெட்ஸ் ட்ரா சப்போர்ட் இன் க்ரீன் கலர். சப்போர்ட் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குங்க, இந்த ரீஜன், இந்த ரெண்டு ரீஜனும், இந்த இடத்துல ஒரு ரீஜன் இருக்குது. ஸோ இதுதான் ஒன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ரீஜன். லெட் மீ ட்ரா திஸ் இன் அ லைன் ஃபார்ம். ஒரு ஹரிசாண்டல் லைனாக போட்டுக்கலாம் நம்ம. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். லெட்ஸ் சேஞ்ச் இட் டு ரெட் கலர். ஓகே, அண்ட் அகெயின் let's draw the support lines. இது ஒரு support line and another, the second big support is coming here at somewhat here. Okay, and the third support line is it's somewhat here. Okay. green கலரில் இருக்கிறதுலாம் வந்துட்டு உங்கள் சப்போர்ட் லைனுங்க, ரெட் கலரில் இருக்கிறதுலாம் வந்துட்டு உங்கள் ரெசிஸ்டன்ட் லைனுங்க. இப்போ இன்றைக்கி எப்படி மார்க்கெட் பிஹேவ் பண்ணிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, let's go to the 5 minutes chart now. We will just see how the market behaved today. Market was initially ஒரு bearish signal கொடுத்துச்சு, and then it went up, and then it went up, and then it dropped down in the last trading session. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜனில் யாரெல்லாம் வீக் பிளேயர்ஸ், ரீட்டைல் ட்ரேடர்ஸை எக்ஸிட் பண்ண பார்த்துச்சு. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன் ஹியர். ஆல் வீக் பிளேயர்ஸ் would have tried to bought கால் சிஇ வாங்க பார்த்துருப்பாங்க. ஏன்னா மார்க்கெட் ரொம்ப நேரமாக புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்ததுனால. ஸோ அவங்களுக்கு வந்து வாங்குற மாதிரி வாங்க வச்சு கடைசியில் இட் ஹஸ் ட்ராப்ட் ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இது இன்றைக்கி என்ன பிஹேவியர், நாளைக்கு எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். நாளைக்கு வந்துட்டு ஒரே ஒரு ட்ரேடு தாங்க. அதாவது மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகி 23,200க்கு கீழே 5 minutes கேண்டில் க்ளோசிங், 5 minute க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா we can short the market. க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா we can short the market and our target will be கொஞ்சம் லென்த்தியான டார்கெட்டாக இருக்குங்க. டார்கெட் வந்து கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு டார்கெட் will be 22,900. இன்னும் கொஞ்சம் ப்ரிசைஸாக சேஃப் டார்கெட் 22,915. செகண்ட் டார்கெட், ஜஸ்ட் அ செகண்ட், செகண்ட் டார்கெட் will be 22,700. இதுதாங்க. அதாவது அண்ட் the SL will be
the SL should be 23,245. இதுதாங்க SL. ஸோ SL ஹிட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கால் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் மார்க்கெட் இஸ் புல்லிஷ் ஒன்லி ஆஃப்டர் 23,470. தேங்க்யூ நண்பர்களே. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை. தேங்க்யூ.